திருக்குறள் அதிகாரம் 48 வலியறிதல் குறள் 471 வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் விளக்கம் செய்ய வேண்டிய செயலின் வலிமை வினைவலி அதை செய்யும் தனது வலிமை தன்வலி எதிர்க்கும் பகைவனின் வலிமை மாற்றான் வலி இருவருக்கும் துணையாக இருப்பவர்களின் வலிமை துணைவலி ஆகிய நான்கையும் நன்கு ஆராய்ந்து தூக்கி அச்செயலை செய்ய வேண்டும். மகாபாரதம் உத்யோக பர்வம் ஆத்மனக சக்திம் அப்யேத்ய ததா சக்தியுதம் ரிபும் மித்ரசக்திம் ச விஜ்ஞாய கார்யாரம்பான் சமாச்சரேத் விளக்கம் தனது வலிமையையும் பகைவனுடைய வலிமையையும் தனது நண்பர்களின் பலத்தையும் நன்கு அறிந்து ஒருவன் காரியங்களைத் தொடங்க வேண்டும். இது வள்ளுவர் கூறும் தன்வலி மாற்றான்வலி மற்றும் துணைவலி ஆகியவற்றுடன் கச்சிதமாக பொருந்துகிறது. மனுஸ்மிருதி பலம் ஆத்மனி விஜ்ஞாய வைரினஷ்ச பலம் ததா சம்பன்னம் சாதனம் சைவ ததா கர்ம சமாரபேத் விளக்கம் தனது பலம் எதிரியின் பலம் மற்றும் அந்த செயலை முடிப்பதற்கான கருவிகள் அல்லது துணைகள் சாதனம் ஆகியவற்றை பரிசோதித்த பின்னரே அரசன் ஒருவன் காரியத்தை தொடங்க வேண்டும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 471 உள்ள தூக்கிச் செயல் என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் பஞ்ச காரணங்கள் மற்றும் யுக்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. 5 காரணங்கள் பகவத்கீதையில் 18:14 கிருஷ்ணர் ஒரு செயல் நிறைவேறுவதற்கு 5 காரணங்கள் உண்டு என்கிறார். 1 அதிஷ்டானம் உடல் அல்லது இடம் 2 கர்த்தா செய்பவன் தன்வலி 3 கரணம் கருவிகள் துணைவலி 4 சேஷ்டா முயற்சி வினைவலி 5 தெய்வீகம் தெய்வீகம் இதில் முதல் 4ம் வள்ளுவர் கூறும் 4 வலிமைகளுக்கு இணையானவை. பலபலம் சனாதன தர்மத்தில் ஒரு வீரன் போருக்கு செல்லும் முன் ஷட்குணங்கள் பற்றி ஆராய வேண்டும். இதில் துணைவலி என்பது சமாஸ்ரயம் யாரை சார்ந்து இருக்கிறோம் என்பதை குறிக்கும். விவேகம் வெறும் உற்சாகத்தை மட்டும் நம்பி செயல்படாமல் தர்க்கரீதியாக வலிமைகளை அளவிடுவது சத்வகுண விவேகமாகும். ராமாயணத்தில் ஹனுமன் கடலை தாண்டும் முன் தன் வலிமையையும் கடலின் விரிவையும் இலங்கையின் காவலையும் சிந்தித்து துணிந்ததே இதற்கு சிறந்த உதாரணம். குறள் 472 ஒல்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்குச் செல்லாதது இல் விளக்கம் தன்னால் இயலக்கூடிய காரியம் எது என்பதை முதலில் ஆராய்ந்து அறிந்து அந்தத் தெளிவுடன் அக்காரியத்தில் நிலைத்து நின்று முயற்சி செய்பவர்களுக்கு முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. மகாபாரதம் சாந்தி பர்வம் யதாசக்தி நரஹ் கூர்யாத் காரியம் அபிகத ஜ்வரஹ நஹி சக்திம் அதிக்ரம்ய கர்மசித்திஹி விதீயதே விளக்கம் ஒரு மனிதன் தன் வலிமைக்கு உட்பட்டு அதாவது யதாசக்தி எவ்வித குழப்பமும் இன்றி அதாவது அபிகத ஜ்வரஹ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். தன் வலிமையை தாண்டாத அத்தகைய செயலே ஒருவனுக்கு வெற்றியை அதாவது சித்தியை உறுதிப்படுத்தும். மனுஸ்மிருதி ஆத்மனஹ பலம் ஆக்ஞாய தேச காலௌச்ச தத்வதஹ விசாரிய காரியம் குர்வீத தஸ்ய ஸ்ரீஹி அபிகச்சதி விளக்கம் தனது பலத்தையும் அதாவது பலம் ஆக்ஞாய மற்றும் இடம் மற்றும் காலத்தையும் உண்மையாக உணர்ந்து ஆராய்ந்து செயல்படும் அரசனை செல்வம் அதாவது லக்ஷ்மி தானாக வந்தடையும். இது வள்ளுவர் கூறும் செல்வார்க்குச் செல்லாதது இல் என்பதின் சாரம். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 472 உள்ள ஒல்வது அறிதல் அதாவது தன் வலிமையை அறிதல் மற்றும் அதன்கண் தங்குதல் அதாவது உறுதியுடன் இருத்தல் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஸ்வதர்மம் மற்றும் தீரத்துவம் என்ற கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஸ்வதர்மம் அதாவது இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி சனாதன தர்மம் ஒவ்வொரு மனிதனும் தன் இயல்பு மற்றும் தகுதி அறிந்து செயல்பட வேண்டும் என்கிறது. தன்னால் ஒல்லும் காரியத்தை செய்வது தர்மம். பிறரது தகுதிக்குரிய காரியத்தை தான் செய்ய முயல்வது ஆபத்தானது. அதன்கண் தங்குதல் அதாவது ஃபோக்கஸ்
ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்த பிறகு அதில் நிலைத்து நிற்பதே வெற்றிக்கு வழி. பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஏகாக்ரேன மனசா, அதாவது ஒருமுகப்பட்ட மனதுடன் செயல்பட சொல்கிறார். இந்த ஒருமுகப்பட்ட தன்மையே செல்லாதது இல்லை என்ற நிலையை உருவாக்குகிறது. அதிமானுஷ சித்தி. ராமாயணத்தில் ஜாம்பவான் ஹனுமனின் வலிமையை அவனுக்கு நினைவூட்டினார். தன் வலிமை இதுதான் என்று ஒல்வது அறிந்த பிறகு இலங்கைக்கு தாண்டுவதில் ஹனுமன் உறுதியாக தங்கிச் சென்றார். அதனால் அவருக்கு வெற்றி செல்லாதது ஆகவில்லை. குறள் 473. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். விளக்கம்: தமக்கு உள்ள வலிமையின் அளவை ஆராய்ந்து அறியாமல் வெறும் மன ஊக்கத்தினால் மட்டும் உந்தப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி அது முடியாமல் இடையிலேயே கெட்டுப்போனவர்கள் இவ்வுலகில் பலர் உண்டு. மகாபாரதம் உத்யோக பர்வம். அவிஜ்ஞாய ஆத்மனக சக்திம் அத்யுத்சாகேன யோ நரக கர்மா ரபதே மோகாத் ச வினஷ்யதி அத்ர மத்யதக. விளக்கம்: தனது சக்தியை அறியாமல் அவிஜ்ஞாய சக்திம் மிதமிஞ்சிய உற்சாகத்தினால் அத்யுத்சாகேன அறியாமையோடு ஒரு காரியத்தைத் தொடங்கும் மனிதன் அந்த காரியத்தின் இடையிலேயே அழிந்து போகிறான். இது வள்ளுவரின் இடைக்கண் முறிந்தார் பலர் என்பதற்கு அப்படியே பொருந்துகிறது. மனுஸ்மிருதி. மோகாத் ராஜா ஸ்வகம் ராஷ்டிரம் கர்ஷயதி அனவேக்ஷயா சோச்சிராத் பிரம்ஷதே ராஜ்யாத் ஜீவிதாச்ச சபாந்தவஹா. விளக்கம்: ஒரு அரசன் தன் பலத்தை ஆராயாமல் அனவேக்ஷயா அறியாமையால் தன் நாட்டை தவறாக வழிநடத்தினால் அவன் விரைவில் தன் ராஜ்யத்தையும் உயிரையும் சுற்றத்தையும் இழந்து அழிவான். இது வெறும் ஊக்கத்தினால் வரும் வீழ்ச்சியை வலியுறுத்துகிறது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 473 உள்ள வலியறியார் மற்றும் ஊக்கத்தின் ஊக்கி என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ரஜோகுணம் மற்றும் விவேகம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. ரஜோகுணத்தின் வேகம். சனாதன தர்மத்தின்படி ரஜோகுணம் என்பது அதிகப்படியான வேகத்தையும் ஆராயாத உற்சாகத்தையும் தரும். விவேகம் இல்லாத இந்த வேகம் எப்போதும் ஆபத்தானது. சகசா விததீத ந கிரியாம் என்பது இதையே குறிக்கிறது. அகங்காரமும் வீழ்ச்சியும். தான் எதையும் சாதிக்கலாம் என்ற மித்யா அகங்காரம், பொய் கர்வம் ஒருவனை தன் பலத்தை பற்றி தவறாக நினைக்க வைக்கும். மகாபாரதத்தில் துரியோதனன் பாண்டவர்களின் தார்மீக பலத்தையும் கிருஷ்ணரின் துணை வலியையும் அறியாமல் தன் படைபலத்தின் மீது கொண்ட ஊக்கத்தினால் போரைத் தொடங்கி இறுதியில் இடைக்கண்ணில் அனைத்தையும் இழந்து வீழ்ந்தான். பரிணாம அறிவு. எந்த ஒரு செயலுக்கும் அதற்குரிய காலமும் தகுதியும் தேவை. ஒரு விதை முளைத்து மரமாக நேரமாகும். அந்த இயற்கையான விதியை மீறி அதிக உற்சாகத்தால் செயற்கையாக விரைவுபடுத்த முயன்றால் அந்த முயற்சி முறிந்து போகும். குறள் 474. அமைந்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். விளக்கம்: சுற்றியுள்ளவர்களுடன் இணங்கி நடக்காதவனும் தன் வலிமையின் அளவை அறியாதவனும் தன்னைத்தானே உயர்த்திப் பேசிக்கொள்ளும் அகந்தையுடையவனும் மிக விரைவில் அழிந்து போவான். மகாபாரதம் உத்யோக பர்வம். யஸ் சமுத்பதிதம் குரோதம் வினயேன ந பாததே ஆத்மனஷ்ச பலம் வேத்தி சஹ சீக்கிரம் அவசீததி. விளக்கம்: எவன் ஒருவன் எழும் கோபத்தை அடக்காமல் வினயத்துடன் பிறரோடு இணங்கி வாழவில்லையோ, எவன் தன் பலத்தை மிகையாக எண்ணுகிறானோ அவன் விரைவிலேயே சீக்கிரம் அழிவை தழுவுகிறான். இது வள்ளுவர் கூறும் அமைந்தொழுகான் மற்றும் விரைந்து கெடும் என்ற கருத்துக்கு இணையானது. மனுஸ்மிருதி. அஹங்காரேன யோஹந்தி ஆத்மானம் அவமன்யதே ந தேன சத்ருஷः சத்ருஹு லோகே அஸ்மின் உபலப்யதே. விளக்கம்: அகந்தாரத்தினால் தன்னைத்தானே அழித்துக் கொள்பவனுக்கு நிகரான எதிரி இந்த உலகிலேயே வேறு யாருமில்லை. தன் வலிமைக்கு மீறிய தற்பெருமை ஒருவனை தர்மத்திலிருந்து விலக்கி விரைவான வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது?
திருக்குறள் 474 உள்ள வியந்தான், அதாவது தற்பெருமை மற்றும் அளவறியான் ஆகிய கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஆசுர சம்பத் மற்றும் வினயம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஆசுர சம்பத், டிமோனியாக் குவாலிட்டீஸ். பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அகங்காரம், தற்பெருமை, தன்னைத்தானே புகழ்தல் ஆகியவை அசுர குணங்கள் என்கிறார். இக்குணங்கள் உடையவர்கள் பிறரோடு இணங்கி வாழ மாட்டார்கள், அதாவது அமைந்தொழுகான் மாட்டார்கள். இதுவே அவர்களின் விரைவான அழிவிற்கு காரணமாகிறது. வினயம், ஹியூமிலிட்டி. சனாதன தர்மம் வித்யா ததாதி வினயம் என்கிறது. உண்மையான வலிமையுடையவன் பணிவாக இருப்பான், ஆனால் வலிமை இல்லாதவன் தன்னைத்தானே வியந்து கொள்வது அவனது அறியாமையை காட்டுகிறது. யாரும் வெல்ல முடியாத காலச்சக்கரம். ராவணன் தன் வலிமையை மிகையாக எண்ணி, அதாவது தன்னை வியந்து, தேவர்களோடும் மனிதர்களோடும் இணங்கி வாழாமல் அமைந்தொழுகான் மாட்டான். இறுதியில் தன் குலத்தோடு அழிந்தான். இதுவே விரைந்து கெடும் என்பதற்கு சான்றாகும். குறள் 475. பீலி பெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்துப் பெயின். விளக்கம். மயிலிறகு மிக மென்மையானதுதான், ஆனாலும் அந்த மயிலிறகையே அதன் அளவுக்கும் மேலாக வண்டியில் மிகுதியாக ஏற்றினால் பாரம் தாங்காமல் வண்டியின் அச்சு முறிந்துவிடும். சிறிய பகைதானே என்று அலட்சியம் காட்டினால் அது ஒன்று சேரும்போது பெரிய வலிமையையும் அழித்துவிடும். மகாபாரதம் சாந்தி பர்வம். த்ருணானி அப்பய சம்ஹாதானி சஹந்தே மாரதரயம் அல்பார்த்னாம்பி ஹி சங்கமஹ காரிய சித்திகரோ பவேத். விளக்கம். மென்மையான புற்கள் பல ஒன்றாக சேர்ந்து கயிறாக திரிக்கப்படும்போது அவை ஒரு மத யானையையே கட்டிப்போடும் வலிமையை பெறுகின்றன. அதுபோலவே சிறியது என்று எதையும் அலட்சியம் செய்யக்கூடாது. அவை அளவு கடக்கும்போது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது பாரதத்தின் துணிபு. மனுஸ்மிருதி. அதர்மேண ஏததே யாவத் சம்கிருதம் ஹி பலம் பவேத் ததஹ அபார பாரேண ச ராஜா வினஷ்யதி. விளக்கம். சிறிய தவறுகள் அல்லது அதர்மங்கள் சேரும்போது அதன் சுமை தாங்காமல் அந்த மன்னனே அழிந்து போவான். ஒரு வண்டியின் அச்சு முறிவது போல சிறிய அதர்மங்களின் ஒட்டுமொத்த பாரம் ஒருவனது நற்பெயரையும் அதிகாரத்தையும் சிதைத்துவிடும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 475 உள்ள சால மிகுத்துப் பெயின், அளவு கடந்து ஏற்றினால் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அதிகார வரம்பு மற்றும் நிமித்தம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. அதிகார விவேகம். ஒரு கருவிக்கோ அல்லது மனிதனுக்கோ என்று ஒரு தாங்கும் திறன் உண்டு. அந்த திறனை மீறி சுமத்தப்படும் எதுவுமே விகாரத்தை உண்டாக்கும். இதை யோகக்ஷேமம் என்பார்கள். எதையும் அளவுக்குள் வைத்திருப்பதே க்ஷேமம், பாதுகாப்பு. அதிசூட்சும வலிமை. மயிலிறகு என்பது இங்கு சூட்சுமமான அல்லது சிறிய விஷயத்திற்கு உதாரணம். சனாதன தர்மத்தில் அணு, அதாவது சிறியது, பல சேர்ந்தால் அது பிரபஞ்சமாகிறது. ஒரு மனிதன் செய்யும் சிறிய பாவம் அல்லது அவமதிப்பு ஒன்றும் செய்யாது என்று நினைக்கலாம். ஆனால் அவை சேரும்போது அவனது புண்ணியமாகிய அச்சினை முறித்துவிடும். அலட்சியம். பிரமாதம். சிறிய பகைவனை அலட்சியம் செய்வது பிரமாதம் எனப்படும். ஒரு சிறிய தீப்பொறி காட்டை அழிக்கும். ஒரு சிறிய துளை கப்பலை மூழ்கடிக்கும். அதுபோல மயிலிறகு போன்ற மென்மையான பகை அல்லது சுமை கூட எல்லையை தாண்டினால் பேரழிவை தரும் என்பது திருக்குறளின் துணிபு. குறள் 476. நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்தூக்கின் உயிர்க்கிருதியாகிவிடும். விளக்கம். ஒரு மரத்தின் நுனிக்கிளை வரை ஏறிய ஒருவர் அந்த எல்லையையும் கடந்து மேலே செல்ல முனைந்தால், அதாவது உயரப்பாய நினைத்தால், அது அவரது உயிருக்கே முடிவாகிவிடும். அதாவது தன் வலிமையின் எல்லையை அடைந்த பிறகும் ஆணவத்தால் மேலும் ஒரு காரியத்தை செய்ய முற்படுபவன் அழிவான்.
மகாபாரதம் சாந்தி பர்வம். யஹ ஸ்வபக்ஷம் அதிக்ரம்ய பரபக்ஷம் நிஷேவதே ச நிமஜ்ஜதி துர்மதிஹி சமுத்ரே நௌவிர அப்ளவா. விளக்கம்: எவனொருவன் தனது இயல்பான எல்லையை, அதாவது ஸ்வபக்ஷம் யை கடந்து பேராசையினால் அடுத்த நிலைக்குச் செல்ல துடிக்கிறானோ அந்த அறிவிலி நடுக்கடலில் படகு கவிழ்ந்து மூழ்குவது போல அழிவான். இது வள்ளுவர் கூறும் உயிர்க்கிருதி என்ற எச்சரிக்கையோடு ஒத்துப்போகிறது. ஸ்ரீமத் பாகவதம் அதி ஆசை பற்றிய பாடம். பாகவதத்தில் பல கதைகள் மனிதன் தன் எல்லையை மீறும்போது சந்திக்கும் வீழ்ச்சியை விளக்குகின்றன. உதாரணமாக நகுஷன் கதை. கருத்து: இந்திர பதவியை அடைந்த நகுஷன் அந்த உயரிய நிலையிலும் திருப்தி அடையாமல் அதற்கும் மேலான அதிகாரத்தை, அதாவது நுனிக்கொம்பர் போன்ற உச்சநிலையை அடைய முயன்று அகஸ்திய முனிவரை அவமதித்தபோது தனது பதவியை இழந்து பூமியில் பாம்பாக விழ நேரிட்டது. இதுவே அக்திரந்து ஊக்கின் என்ற எல்லையை மீறி முயன்றால் ஏற்படும் விளைவு. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 476 உள்ள அக்திரந்து ஊக்கல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் மரியாதா, அதாவது எல்லை மற்றும் அதி ஆசை ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. மரியாத புருஷோத்தமன். ராமபிரானை மரியாத புருஷோத்தமன் என்று அழைப்பார்கள். அதற்கு தர்மத்தின் எல்லைகளை தாண்டாதவர் என்று பொருள். ஒருவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தர்மம் வகுத்த எல்லையை தாண்டக்கூடாது. தாண்டினால் உயிர்க்கிருதி உறுதி. அதிதேஜஸ் அல்லது அத்தியாகார. அத்தியாகார என்பது தேவையற்ற அல்லது அளவுக்கு மீறிய முயற்சியை குறிக்கிறது. யோக சூத்திரங்களில் இது ஆன்மீக வீழ்ச்சிக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. லௌகீக வாழ்விலும் ஒருவன் தன் நிதி ஆதாரங்கள் அல்லது உடல் வலிமையின் எல்லையை மீறி செயல்படுவது தற்கொலைக்கு சமம். அகங்காரத்தின் உச்சம். நுனிக்கொம்பர் என்பது வெற்றியின் உச்சாணி கிளை. அங்கே நிற்கும்போதுதான் ஒருவனுக்கு தான் எதையும் செய்யலாம் என்ற மதம் தலைக்கேறும். அந்த ஆணவமே அவனது வீழ்ச்சிக்கான தொடக்கம். குறள் 477. ஆற்றின் அழவறிந்து ஈக, அது பொருள் போற்றி வழங்கு நெறி. விளக்கம்: தன்னுடைய வருமானம் வரும் வழியையும் அதன் அளவையும் சீர்தூக்கிப் பார்த்து அதற்கு ஏற்ப ஒருவன் தான தர்மங்களை செய்ய வேண்டும். அதுவே ஒருவன் தன்னிடமுள்ள பொருளை அழியாமல் காத்து முறையாக பயன்படுத்தும் வழியாகும். பகவத்கீதை. தாத்தவ்யம் இதியத் தானம் தீயதே அனுபகாரினே தேஷே காலேச்ச பாத்ரேச்ச தத் தானம் சாத்விகம் ஸ்மிருதம். விளக்கம்: தகுந்த இடத்திலும் காலத்திலும் தகுதியுள்ளவனுக்கும் பிரதிபலன் எதிராமலும் செய்யப்படுவது சாத்விக தானம். இதில் காலம் மற்றும் பொருள் என்பதில் ஒருவன் தன் கையிருப்பு மற்றும் தேவையை கருத்தில் கொள்வதும் அடங்கும். கடன்பட்டோ அல்லது குடும்பத்தை அழித்தோ தானம் செய்வது தர்மமாகாது என்கிறது கீதை. மனுஸ்மிருதி. ஷக்தஹ பரஜனே தாத்தா ஸ்வஜனேது துக்க ஜீவினி மத்வாசு வாதம் பிபதி ச தர்ம பிரதிபரூபகஹ. விளக்கம்: தன் குடும்பம் துன்பத்தில் இருக்கும்போது புகழுக்காக பிறருக்கு தானம் செய்பவன் தேனைப் போல தோன்றும் விஷத்தை குடிக்கிறான். அது தர்மத்தைப் போல தெரிந்தாலும் உண்மையில் அது அதர்மமே. அதாவது தன் வருமானத்தின் அளவறிந்து முதலில் கடமைகளை முடித்துவிட்டு பின் ஈகையே சிறந்தது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 477 உள்ள அளவறிந்து ஈக, அதாவது அளவு தெரிந்து கொடு மற்றும் பொருள் போற்றி வழங்கல் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் அர்த்த சாஸ்திரம் மற்றும் கர்ம விபாகம் ஆகிய தத்துவங்களுடன் இணைகின்றன. விகிதாச்சார பங்கீடு. சுக்கிரநீதி போன்ற நூல்கள் வருமானத்தை 4ஆக பிரிக்க சொல்கின்றன. 1 பங்கு தர்மத்திற்கு, 1 பங்கு சேமிப்பிற்கு, 1 பங்கு குடும்பத்திற்கு, 1 பங்கு முதலீட்டிற்கு. இந்த அளவறிதல் இல்லாவிட்டால் செல்வம் நிலைக்காது. பொருள் போற்றுதல். சனாதன தர்மத்தில் மகாலட்சுமியை போற்றி பாதுகாக்க வேண்டும். தேவையற்ற செலவோ அல்லது அளவுக்கு மீறிய தானமோ செல்வத்தை அழித்துவிடும். செல்வம் அழிந்தால் ஒருவனால் பிற்காலத்தில் அறச்செயல்களையே செய்ய முடியாமல் போய்விடும். அனுபந்தம். தானம் என்பது ஒருவனை பெருமைப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது.
அது தன் பொருளாதார சூழலுக்கு ஏதுவாக, அதாவது ஆற்றின் வழியில் இருக்க வேண்டும். ஆற்றின் என்பது இங்கே தர்மத்தின் வழியையும் வருமானத்தின் வழியையும் குறிக்கும். குறள் 478. ஆகாறு அளவிட்டித் தாயினும் கேடில்லை, போகாறு அகலாக் கடை. விளக்கம்: பொருள் வரும் வழி, வருமானம், அளவில் சிறியதாக இருந்தாலும் பொருள் போகும் வழி, செலவு, அந்த வருமானத்தை விட பெருகாமல் இருந்தால் ஒருவனுடைய வாழ்க்கையில் அழிவு என்பது ஏற்படாது. மகாபாரதம். உத்யோக பருவம். ஆய அல்பத்வம் அவிஜ்ஞாய வ்யயம் ய குருதே நரக அத்யல்பேனாபி காலேன ச நரக க்ஷயம் அப்னுதே. விளக்கம்: தனது வருமானம் குறைவாக இருப்பதை, அதாவது ஆய அல்பத்வம் என்பதை உணராமல் அதிக செலவு, அதாவது வ்யயம் செய்யும் மனிதன் மிக குறுகிய காலத்திலேயே அழிவை சந்திப்பான். இது வள்ளுவரின் போகாறு அகலாக் கடை, செலவு பெருகாத நிலை என்ற நிபந்தனைக்கு மிக நெருக்கமான கருத்தாகும். சாணக்கிய நீதி. ஆய அனுகுணம் வ்யயம் குறியாத் லோகே யதி சுகீ பவேத் அன்யதாது கஷ்டபாகிஹி சர்வதா பவதி நிச்சயம். விளக்கம்: வருமானத்திற்கேற்றவாறு செலவு செய்பவனே உலகில் சுகமாக இருக்க முடியும். அதற்கு மாறாக நடப்பவன் எக்காலத்திலும் துன்பத்தையே அடைவான். வருமானத்தை விட செலவு குறைவாயிருப்பதே வாழ்வின் கேட்டை நீக்கும் என்பது சாணக்கியரின் துணிவு. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 478 உள்ள ஆகாறு, அதாவது வருமானம், மற்றும் போகாறு, அதாவது செலவு ஆகிய கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் அர்த்தசாஸ்திரம் மற்றும் மிதபக்ஷா, அதாவது ஃப்ரூகாலிட்டி ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. மிதவ்யயம், மாடரேட் ஸ்பெண்டிங். சனாதன தர்மம் அதிவ்யயம், அதாவது அளவுக்கு மீறிய செலவு செய்வதை தடுத்திருக்கிறது. ஒருவன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் தன் வருமானத்தின் எல்லையை தாண்டி செலவு செய்வது அவிவேகம் என கருதப்படுகிறது. அதிஷ்டானம் மற்றும் லாபம். செல்வம் வருவது கர்மபலனை பொறுத்தது. அது சிறியதாகவோ பெரியதாகவோ இருக்கலாம். ஆனால் அதை நிர்வகிப்பது ஒருவனின் புத்திசாலித்தனத்தை பொறுத்தது. வருமானம் சிறியது என்பது குறையல்ல, செலவு பெரியது என்பதுதான் கேடு. பொருளாதார ஒழுக்கம். ஒரு நாட்டின் கருவூலமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனின் பையாக இருந்தாலும் சரி, உள்வருகை, அதாவது இன்கம், மற்றும் வெளிச்செல்லல், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ஆகியவற்றிற்கு இடையே ஒரு சமநிலை இருக்க வேண்டும். இந்த சமநிலையே குடும்பத்திலும் நாட்டிலும் அமைதியை நிலைநாட்டும். குறள் 479. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகித் தோன்றாக் கெடும். விளக்கம்: தன்னிடம் உள்ள செல்வத்தின் அளவை ஆராய்ந்து அதற்கேற்ப தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதவனுடைய செல்வம் கண்ணுக்குத் தெரிவது போல தோன்றினாலும் மிக விரைவில் ஒன்றுமில்லாமல் மறைந்து அழிந்துவிடும். மகாபாரதம். விதுர நீதி. யத் அஸ்தி தன் நாஸ்தி சமம் விமூடே யா ஆயம் நா வேத்தி வ்யயமேவ குறியாத். விளக்கம்: எந்த ஒரு அறிவிலி தன் வருமானத்தை, அதாவது ஆயம், அறியாமல் செலவு செய்து கொண்டே இருக்கிறானோ அவனிடம் இருக்கும் செல்வம் இல்லாததற்கு சமமாகும். அதாவது அவன் கையில் பணம் இருப்பது போல தெரிந்தாலும் அது உண்மையில் அவனுடையது அல்ல, அது ஏற்கனவே அழிவை நோக்கிச் சென்றுவிட்டது என்பது இதன் பொருள். சாணக்கிய நீதி. அனித்யானி ஷரீராணி விபவோ நைவ சாஸ்வதஹ. விளக்கம்: உடல் நிலையற்றது, செல்வம் ஒருபோதும் நிரந்தரமானதல்ல. ஒருவன் தன் வருமானத்தின் எல்லையை தாண்டி ஆடம்பரமாக வாழும்போது அவனது செல்வம் ஒரு மாயையைப் போல தோன்றி கண நேரத்தில் மறைந்துவிடும். திட்டமிடாத வாழ்வு தோன்றாக் கெடும், அதாவது அடையாளமே இல்லாமல் அழியும் என சாணக்கியரும் வலியுறுத்துகிறார். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 479 உள்ள உள போல இல்லாகி, அதாவது இருப்பது போல தோன்றி இல்லாமல் போதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் மித்யா, மாயா அல்லது இல்யூஷன் மற்றும் விவேகம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. மித்யா தோற்றம், ஃபால்ஸ் அப்பியரன்ஸ். ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவர்களை பார்க்கும்போது அவர்கள் பெரிய செல்வந்தர்களாக தோன்றுவார்கள். ஆனால் அளவறியாட அவர்கள் வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போன்றது. அது உடையத் தோகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. இதை சனாதன தர்மம் மித்யா, அதாவது உண்மையற்ற தோற்றம் என்கிறது. அதிவ்யயம், எக்ஸ்ட்ராவெகன்ஸ். தேவையில்லாத ஆடம்பரம் தாமச குணத்தின் வெளிப்பாடாகும்.
பணம் இருக்கிறது என்ற அகங்காரத்தால் எல்லை மீறுபவன் தன் வருங்காலத்தை சூன்யவாக்கிக் கொள்கிறான். ஸ்தித பிரக்ஞை, ஸ்டெபிலிட்டி. ஒருவன் தன் பொருளாதார நிலையை தெளிவாக உணர்ந்து வாழ்வதே மேன்மையானது. கடன்பட்டோ அல்லது கையில் இருப்பதையெல்லாம் அழித்தோ வாழும் வாழ்க்கை பார்ப்பவர்களுக்கு உயர்வாகத் தெரிந்தாலும் அது உள்ளுக்குள் மரணமடைந்த வாழ்க்கையாகும். குறள் 480. உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லைக் கெடும். விளக்கம். தன்னிடம் உள்ள பொருளின் அளவை உழவரை ஆராய்ந்து பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் அளவுக்கு மீறி வழங்கி வருபவனுடைய செல்வமானது மிக விரைவாக வல்லை அழிந்து போய்விடும். மகாபாரதம் சாந்தி பர்வம். யஹ அத்மனஹ சக்திம் அனவேக்ஷ்ய தானம் கரோதி மோஹாத் ச துக்கபான் ஸ்யாத். விளக்கம். எவன் ஒருவன் தனது சக்தியை, அதாவது பொருளாதார வலிமையை கவனிக்காமல், அதாவது அனவேக்ஷ்ய அறியாமையினால் தானம் செய்கிறானோ அவன் இறுதியில் துன்பத்தையே அடைவான். தர்மம் என்பது பிறருக்கு நன்மை செய்வதாக இருந்தாலும் அது தன்னை அழித்துக்கொண்டு செய்யும் தியாகமாக இருக்கக்கூடாது என்பது பாரதத்தின் கருத்து. மனுஸ்மிருதி. சக்தியா பரஜனே தானம் ந தூ ஸ்வஜன பீடையா. விளக்கம். தனது சக்திக்கு ஏற்பவே பிறருக்கு தானம் செய்ய வேண்டும். தன் குடும்பத்தினரை வருத்தி அல்லது வறுமையில் தள்ளி செய்யும் தானம் ஒருவனை பாவத்திற்கே இட்டுச் செல்லும். ஒருவன் தன் செல்வத்தின் அளவை அறிந்து செயல்படாவிட்டால் அவனால் தொடர்ந்து தர்மம் செய்ய முடியாமல் போகும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 480 உள்ள உழவரை தூக்காத, அதாவது இருப்பதை பாராத, மற்றும் ஒப்புரவாண்மை, அதாவது உதவுதல் ஆகிய கருத்துகள் சனாதன தர்மத்தின் விவேக தானம் மற்றும் ஆபத் தர்மம் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகின்றன. தர்ம விவேகம், அதாவது ப்ரூடன்ஸ் இன் சாரிட்டி. சனாதன தர்மம் சிறுதுளி பெருவெள்ளம் என்பதைப் போல தொடர்ந்து தர்மம் செய்வதையே வலியுறுத்துகிறது. ஒரே நாளில் அனைத்தையும் கொடுத்துவிட்டு பின் வறுமையில் வாடினால் அவன் பிறரிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்படுவான். இது அவனது கௌரவத்தையும் எதிர்கால தர்மத்தையும் பாதிக்கும். அதிதானம், அதாவது எக்ஸசிவ் சாரிட்டி. மகாபலி சக்கரவர்த்தி போன்றவர்கள் தன் உயிரையும் பொருளையும் துச்சமாக மதித்து தானம் செய்தார்கள். ஆனால் லௌகீக வாழ்க்கையில் இருப்பவர்கள் யதாசக்தி என்று தன் குடும்ப பொறுப்புகளையும் கவனித்துவிட்டு மீதமுள்ளதையே வழங்க வேண்டும். வல்லை கெடும், அதாவது ராபிட் டீகே. வல்லை என்றால் விரைவாக என்று பொருள். ஒரு குடத்தில் உள்ள நீரை அப்படியே கொட்டினால் விரைவாக தீர்ந்துவிடும். ஆனால் ஒரு சிறிய ஓட்டை வழியாக வெளியேற்றினால் அது நீண்ட காலம் பயன்படும். அதுபோலவே செல்வத்தையும் அளவறிந்து செலவிடாவிட்டால் அதன் வளம் மிக விரைவாக அழிந்துவிடும்.